ஐ ஷேடோவுக்கு வேணா ஒரு ப்ரஷ். மிஞ்சி போய் 3 ப்ரஷ்ஷுக்கு மேல வேலையே இல்லன்னு நான் நினைக்கிறேன் இப்ப. நீங்க என்ன அவ்ளோ ப்ரஷ் வச்சிருக்கீங்க? நாங்க வந்து ஆக்சுவலா எல்லா கிளையண்ட்டையும் டக்குன்னு எங்களோட ஹேண்ட்ஸால தொட மாட்டோம். அது ஹைஜீன் பர்ப்பஸ்க்காக மெயினா அந்த பிரஷ்ஷும் ஹைஜீனா இருக்கணும். ஸோ எவ்ரி கிளையண்ட்டுக்கும் நம்ம வந்து பிரஷ் வந்து கிளென்ஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு கிளையண்ட் போய் அட்டெண்ட் பண்ணேன்னா, வேலை நான் பிரஷ் கிளென்ஸ் பண்ணுறதும், என்னோட அந்த பியூட்டி பிளெண்டர் இருக்கு இல்லையா, அது வாஷ் பண்ணுறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் வேலையாவே இருக்கும் வீட்டுக்கு போனா. ஏன்னா நெக்ஸ்ட் கிளையண்ட்டுக்காக அத நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுக்கணும். வந்து ஃப்ரம் த ப்ரைமர்ல இருந்தே நம்ம வந்து ஃப்ரம் த லிப்ஸ்டிக் லாஸ்ட் எண்ட் பிளஷ் ஹைலைட்டர் வரைக்குமே நம்ம பிரஷ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நெறைய பிரஷஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். நம்ம செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றப்போ நீங்க சொல்றதே போதும். நம்ம நெறைய பேர் ஐ ஷேடோ கையிலேயே போட்டுப்பாங்க. அதோட ஃபினிஷிங் ஆக்சுவலி நல்லாயிருக்கும். பட் நம்ம கிளையண்ட்ட போய் இப்படி தொட முடியாதே! அதனால நம்ம பிரஷ் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால தான் நெறைய பிரஷஸ். வந்து ஒரே பிரஷ் இப்போ பவுடர் பிரஷ்ஷ 2, 3 வச்சிருப்போம். ஆஸ் யூ செட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாரி, நமக்கு ஆன் ஸ்பாட்ல நெறைய பேர் கேட்பாங்க. பிரைட் மெய்ட்ஸ். அவங்களுக்கு சேம் பிரைடுக்கு யூஸ் பண்ண பிரஷ் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால ஒரு எக்ஸ்ட்ராவா 2, 3 டைப்ஸ் ஆஃப் பிரஷஸும் எடுத்துட்டு போயிருவோம்.